தேனை எப்படியெல்லாம் எடுக்கலாம்? தேன் யார் எடுக்கக்கூடாது? நம்ம எதை கவனத்தில் கொள்ளணும்? தேனை எப்படி எடுக்கலாம்? தேனை கொதிக்க வச்சு எடுக்கலாமா, இல்லை கிறிஸ்டல் சாய் எடுக்கலாமா, இப்படின்லாம் பல கேள்வி இருக்கு. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, தேன் பற்றி ஏற்கனவே பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம். இதுல தேனை எப்படியெல்லாம் எடுக்கலாம், தேன் யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல பற்றி பார்க்க போறோம். ஸோ தேன் அப்படிங்கிறது சுவை, ஒரு இனிப்பு சுவை அப்படின்னா அந்த ஆதி காலம் தொட்டே அங்க முன்னாடி நிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் தான். ஸோ தேன் நமது பாரம்பரிய மருந்துகளினாலும் சரி, இல்லை எகிப்தியர் அந்த நாடுகளிலும் சரி, தேன் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேனை முதல்ல அவங்க அணுகுனது எப்படி அப்படின்னா, சுவையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு பொருளும் அழுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேனை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ தேனை உபயோகப்படுத்தும் பொழுது நம்ம எதை கவனத்தில் கொள்ளணும்? தேனை எப்படி எடுக்கலாம்? தேனை கொதிக்க வச்சு எடுக்கலாமா, இல்லை கிறிஸ்டல் சாய் எடுக்கலாமா, இப்படின்லாம் பல கேள்வி இருக்கு. ஸோ தேனை எப்படி எடுக்கணும்னா அப்படியே ஆஸ் இட் இஸ் ராவா எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல ப்ராசஸ்டு ஹனி, பாஸ்டரைஸ்டு ஹனி அப்படின்லாம் சொல்லப்படுது. தேனோட முக்கியத்துவமே என்ன அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ், அந்த மைக்ரோ மினரல்ஸ், இதுதான் தேனோட முக்கியமான விஷயம். அதுல இருக்க இனிப்பு, தண்ணீர் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். மெயின் விஷயம் என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஆனா இது ப்ராசஸ் பண்றப்பையும் பாஸ்டரைஸ் ஆகிறப்பையும் கொஞ்சம் செயலிழந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஒரிஜினல் ரா ஹனியா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நார்மலாவே தேன் அப்படிங்கிறது ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அதனால என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு இப்ப தேனூரல், இஞ்சி தேனூரல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் தேனூரல், இதெல்லாம் நம்ம எதுக்குன்னா அந்த மூலிகைகள்ல இருக்கக்கூடிய சத்து அப்படியே தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தேனூரலா எடுக்கிறோம். ஸோ தேனை அப்படியே எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. சில பேர் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, தேனை சூடு பண்ணி சாப்பிடணும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த சீரகம் போட்டு சீரக குடிநீர்லாம் எடுப்பாங்க. அதுல சொல்லுவாங்க சூடு சட்டி அந்த தேனை சூடு பண்ணி அப்படியெல்லாம் எடுக்கணுங்க. யூஸ்வலா தேனை சூடு பண்றதும் கூடாது. சூடு பண்ணோம்னா என்ன ஆகும்னா, அப்பவும் அதுல இருக்கக்கூடிய அந்த நுண்சத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அது அழிஞ்சு போயிடும். அப்ப நம்ம தேனை என்ன பண்ணணும்னா, இப்ப வெந்நீர் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெது வெதுப்பான வெந்நீர்ல தேனை நம்ம கலந்து எடுக்கலாமே தவிர, தேனை போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். அது மாதிரி தேனை சிலதோட சேர்க்க கூடாது அப்படின்னு. தேனும் நெய்யும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது மாதிரி நெய்யோட முள்ளங்கி, சில பேர் அப்படியும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா தேனோட நெய் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது ஒரு தவறான விஷயம். தேனும் பாலும் கலந்து எடுக்கலாமா அப்படின்னா ஒரு மைல்டான டோஸ்ல எடுக்கலாம். தேன் ஒரு நல்ல திரிதோட சமனி. அதனாலதான் என்ன அப்படின்னா, இந்த வாழைப்பழம் பஞ்சாமிர்தம்லாம் பண்ணும் பொழுது தேன் சேர்க்கக்கூடிய காரணம் என்னன்னா, சுவைக்காக இல்லை. ஏற்கனவே வாழைப்பழமே நல்ல டேஸ்டா தான் இருக்கும். இங்க தேன் எடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா திரிதோட சமனி. வாழைப்பழம் எடுக்கும் பொழுது சில குற்றங்கள் நமக்கு ஏற்படும். வலி, அலல், ஐயம்னு. ஸோ அதை சரி பண்ணக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனுக்கு இருக்கு. தேனை நான்வெஜ்ஜோட சாப்பிடலாமா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைஸ், அப்புறம் இந்த பார்பிக்யூ இருக்கிறதுல எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹனி சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ சிக்கனோட எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலா அந்த ஹனி சிக்கன்ல தேன் கிடையாது, அதுல இருக்கிறது சக்கரை தண்ணி தான், அது வேற விஷயம். கலரிங் தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா தேனும் மீனும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது பயங்கர பாய்சனான ஒரு விஷயம். அதே மாதிரி தேன், தயிர் இதுவும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. செரிமானத்தை உண்டு பண்ணும். இப்ப தேனும் மீனும் சாப்பிட்டீங்கன்னா பாய்சன்னு சொல்றீங்களே டாக்டர், உயிரிழப்பு ஏற்படும். அப்படி கிடையாது. நம்ம பாரம்பரிய மருத்துவப்படி ஒரு பாய்சன், நச்சு அப்படின்னா அது டாக்ஸின்ஸை நம்ம உடம்புல விட்டு வைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அந்த மாதிரி சொல்றோம். அடுத்து தேனை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா, தேனை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆனா
12 மாதங்கள், அதாவது 1 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேனை கொடுக்கக்கூடாது. முதல் விஷயம், தேனை செரிமானப்படுத்தக்கூடிய என்சைம்ஸ் அவர்களுக்கு கிடையாது. 2வது, நம்ம ராகனியா யூஸ் பண்றப்ப, ஏன்னா ராகனில தான் சத்துக்கள் இருக்கு. சப்போஸ் அது ராகனியா இருந்தது அப்படின்னா அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டிலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த போட்டிலிசம் அப்படிங்கிறத உண்டு பண்ணி ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஏற்பட்டு குழந்தைகளுக்கு வந்து கழிச்சலை வந்து ஏற்படுத்தும். பச்சை நிறமா வந்து கழிச்சல் ஆகும். அதனாலதான் வந்து என்னன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நாக்குல தேன் தொட்டு வைக்கிறது, தாய்ப்பால் குடிக்கல அப்படின்னா காம்புல வந்து தேனை தடவுறது, இந்த மாதிரி தவறான பழக்கங்களை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ தயவு செய்து 12 மாதங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேன் கொடுக்காதீங்க. சரி டாக்டர், நீங்க இப்படி சொல்றது ராகனிக்கு தான் சொல்றீங்க, பாஸ்டரைஸ்டு தேனுக்கு இது செல்லுபடி ஆகுமானா அங்கவும் அதை செரிக்கக்கூடிய என்சைம்ஸ் அவ்வளவா இருக்காது. ஸோ அதனால என்னன்னா 12 மாதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம தேன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சர்க்கரை நோயாளிகள் தேன் சாப்பிடலாமா அப்படின்னா, தேனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55 கீழே தான் இருக்கு. ஸோ யூஸ்வலா சர்க்கரை நோயாளிகள் 55க்கு கீழே இருக்கக்கூடிய உணவுகள், கிளைசிமிக் இண்டெக்ஸ் எடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லிருந்து 7 கிராம் தான் எடுக்கணும். ஸோ 5லிருந்து 7 கிராம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும். ஸோ அதை நீங்க ஒரு டீல கலந்தீங்கனாலும் இல்ல ஜூஸ் ஏதாவது ஒண்ணுல கலந்தீங்கனாலும் உங்களுக்கு பெருசா வந்து அது டேஸ்ட் கொடுக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்னா அதிக அளவுல எடுப்போம். ஒரு 30 ml 35 ml 30 ml கூட பெருசா டேஸ்ட் கொடுக்காது. அப்ப 45 ml 50 ml அப்படின்னு எடுக்கும் பொழுது என்னதான் அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருந்தாலும் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் பொழுது அதில் இரத்தத்தின் சர்க்கரை அளவை பெரிதாக பாதிக்கும். அதனால முடிந்த அளவு சர்க்கரை நோயாளிகள் எடுக்கக்கூடாது. ஒரு சில மருந்துகள், பாரம்பரிய மருந்துகளுக்கு அனுபானமாக நாங்க தேன் சொல்லுவோம். அப்ப எவ்வளவு வந்து சொல்லுவோம் அப்படின்னா இந்த 3 கிராம் 5 கிராம் தான் சொல்லுவோம். அது பெருசா மாறுதலை வந்து ஏற்படுத்தாது. ஸோ அதனால எடுத்துக்கலாம். அது மாதிரி தேன் வந்து என்ன அப்படின்னா தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. அதனாலதான் மூட்டு வலிகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு அனுபானமா வந்து தேனை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ தேன்ல இரும்பு சத்து போன்றவையெல்லாம் இருக்கு. ஸோ அளவோட எடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. அளவு மீறி எடுத்தோம் அப்படின்னா அதுவே தாபிதத்தை, ஏன்னா பிளட் சுகரை இன்க்ரீஸ் பண்றப்ப இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தும். ஸோ அதை கொதிக்க வச்சு குடிக்கிறது அப்படிலாம் இல்லாம பிளைன் ராகனியா எடுக்கலாம். இல்லை அப்படின்னா வெது வெதுப்பான வெந்நீரோட சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா தேன்னால எந்த பாதிப்பும் கிடையாது. நன்றி.